வணக்கங்க. முக்கியமான பிரச்சனைங்க. தீர்ப்பு வந்திருக்கு. வெட்டலாமா வேண்டாமா? தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குது? ஊடகங்களில் வரக்கூடிய சில சமூக விஷயங்கள் ஏன் மக்கள் மனதை புண்படுத்தும் வகையில் வருகின்றன? அதை தடுக்க என்ன வழி? முழுசா எல்லாத்தையும் பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையா பாருங்க. அதாவது பசுவதை அதுதாங்க. அது இந்தியாவில் பல மாநிலங்களில் தடைகள் இருக்குது, பல மாநிலங்களில் தடைகள் இல்லை. மாநிலங்களுக்கு மாநிலங்கள் வேறுபடுகின்றன. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, அனைத்து மதத்தினருக்குமான நாடு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் உணவு உங்கள் உரிமை, அதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நம்ம விஷயத்தை பார்க்கலாங்க. முதல்ல கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நபர் வழக்கு தொடுக்கிறார் சென்னை உயர் நீதிமன்றத்தில். என்ன வழக்கு தொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18/5/2026 அன்று பக்ரீத் போன்ற விசேஷ நாட்களில் பொது இடங்களில், அதாவது அங்கீகரிக்கப்படாத பொது இடங்களிலும் கன்றுகள் மற்றும் பசுக்கள் பலியிடப்படுகின்றன. அவற்றை தடுப்பதற்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிற வழக்கு தொடுக்கிறாருங்க. 20/22/5/2026 என்பது அந்த வழக்கோட எண். அதை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு தீர்ப்பு வருது. 27/5/2026 அன்று தீர்ப்பு வருது. நீதி அரசர்கள் திரு நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள், திரு நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்கள் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் பக்ரீத் நாட்களில் மட்டுமல்ல, எந்த நாட்களிலும் பசு மற்றும் கன்றுகளை பலியிடக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயுமே வெட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை தந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்ணுதுங்க உச்சநீதிமன்றத்தில். என்ன மேல்முறையீடு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வழக்கோட சாராம்சமே பொது இடங்களில் மக்கள் பார்க்கும்படி பலியிடப்படுவதை தடை செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த வழக்கின் தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக தமிழகம் எங்கும் பலியிடக்கூடாது என்று வந்துவிட்டது என்று வாதாடினார்கள் அரசு தரப்பில். அது மட்டுமல்லாமல் அது தமிழ்நாடு அனிமல் ப்ரெசன்டேஷன் ஆக்ட் 1958 பாதிக்கிறது என்று வாதாடியிருந்தார்கள். அப்பொழுது உச்சநீதிமன்றத்தோட நடவடிக்கை முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 13/7/2026 அன்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு முழுவதும் எந்த நாளிலும் மாடு கன்றுகளை வெட்டக்கூடாது என்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை வழங்கியிருக்காங்க. இதில் மாடு வெட்டலாம் அப்படிங்கிற தீர்ப்பு வரல, தற்காலிகமாக பிளாங்கெட் பேன், அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் இறுதி தீர்ப்பு வரவில்லை, நிலுவையில் தான் உள்ளது. எனக்கு தெரிந்து நிலுவையில் தான் உள்ளது. சரிங்களா? இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அனைத்து மதத்திற்குமான நாடு, உங்கள் உணவு உங்கள் உரிமை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் ஒரு சிலரை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அது இன்னும் மீடியாவாக இருக்கலாம், அல்லது பலியிடப்படும் மீடியாவாக இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயத்தை சமூக ஊடகங்கள் மூலிமா பகிர்றாங்க. அதை பார்க்கும் பொழுது அப்பாவி மக்களும் பலர் பாதிக்கப்படுறாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் விவசாய குடும்பங்கள் எல்லாருமே மாடு மற்றும் கன்றுகளை ஒரு குடும்ப உறவினராக பார்க்குறாங்க. சரிங்களா? ஒரு சிலர் தெய்வமாகவும் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் செய்கின்ற வேலைகள்னால அவங்களுக்கு மனசு பாதிப்படையுது. அவங்க மனசில் உண்மையிலேயே பாதிக்கப்படுறாங்க. அப்போ இது என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இஷ்டம், நம்ம உணவு சட்டத்துக்கு உட்பட்டு சட்டம் அனுமதித்த உணவை நம்ம சாப்பிட்றோம், அதை வெட்டுறோம், அது நம்ம உரிமை. ஆனால் அதே சமயத்தில் அனைத்து மதத்திற்குமான இந்த நாட்டில் ஒரு சிலர் விவசாயம் செய்கிறவங்க அதை குடும்ப உறுப்பினராக பார்க்குறாங்க, ஒரு சிலர் அதை தெய்வமாக கூட பார்க்குறாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்களோட உணர்வுகளை மதித்து நாம் அதை உண்ணலாம். ஆனால் அதை பொது வெளியில் பகிர வேண்டாம். அது அப்படி பகிரும் பொழுது அது அவங்க மனசை கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறத தான் நான் இங்கே ஒரு பெரிய வேண்டுகோளாக இங்கே வைக்கிறேங்க. ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ நல்லா இருக்குன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை எல்லோரும் பார்க்கணுன்னா ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் தெரிஞ்சுக்கலாம். ரீபோஸ்ட் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா. கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றிங்க. ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இனி வரும் வீடியோக்களை நான் திருத்திக்கிறேங்க. நன்றி.